அனைத்து யாதவ வர்த்தக சங்கங்களின் சார்பாகவும் அனைத்து நற்பணி முழு ஒத்துழைப்பு தருவோம். எங்களுக்கும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். எங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடைக்கு இருபுறமாக வந்து நமது கண்டன பதிவை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். யாருமே இருக்கையிலே எந்திரிச்சு எடுத்துரைக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்களே போய் அங்க ரோட்ல உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இளைஞர்கள் ஒரு மாதிரியா இருக்காங்கன்னா பெரியவர்கள் நீங்க எடுத்து சொல்லணும். நம்ம வந்து கல்வி மட்டும்தான் நம்ம பண்றோம், பிரச்சனை கிடையாது. அன்பார்ந்த இந்த காரியத்தை முன்னெடுத்தோமோ அந்த காரியம் கெட்டுவிடும் அளவிற்கு எல்லாருமே நின்று போட்டு நம்மளுடைய கருத்தை சொல்லி முடிச்சுட்டு தயவு செஞ்சு வாங்க. நம்ம எடுத்த காரியம் என்னவோ அது தடைபடும் அளவுக்கு நாமே நடந்துவிடக்கூடாது. உடனடியாக வாங்க, தயவு செஞ்சு நிற்காதீங்க. ஒருவர் இருவர் செய்கின்ற ஒரு தவறு ஒட்டுமொத்த இருக்கும் வந்து தப்பா போயிடும். தயவு செஞ்சு வாங்க. அண்ணே, நம்ம சொந்தங்கள் நம்ம வந்து இன்னமும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தான் நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். தயவு கூர்ந்து நம்ம சமுதாய பெரியவர்கள் இளைஞர்கள் சாலையை விட்டு மேடைக்கு முன்பு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பெரியவர்கள் இளைஞர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை சாலையை 493 மதிப்பெண்கள் எடுத்த 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற போது படுகொலை செய்யப்பட்டு இறந்த நமது இனமான உறவு இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் அனைவரும் அவர்கள் 12ஆம் வகுப்பிலே உறுதியாக மாநிலத்திலே முதலாவதாக மதிப்பெண் எடுத்திருப்பார். நம்ம இனத்திற்கு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு இனமான உறவை குல விளக்கை நாம் இறந்திருக்கின்றோம். அந்த குல விளக்கினுடைய ஆன்மா நமது குலக்கடவுள் கிருஷ்ண பகவானின் மடியில் இளைப்பார நாம் அனைவரும் ஒரு நிமிடம், ஐயா நான் இப்போது சொன்னது ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. அண்ணே, நான் இப்போது சொன்னது ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. ரோட்ல யாரும் நிக்காதீங்க, காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. என்ன பேசுகிறோம் ஐயா? ஐயா காவல்துறை ஆய்வாளர் ஐயா,
தயவு செஞ்சு நான் ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க ஒரு ஆளுக்கு மட்டும் எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க. உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம். எதுவாக இருந்தாலும் நாங்க பேசுவோம். பேசாதீங்க. ஒரு பிள்ளைய கூட்டணே அவனுக்கு போடலன்னு மௌனமாக அஞ்சலி செலுத்தி காவல்துறைக்கும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டுமே அனுமதி பெற்றிருக்கின்றோம். அதை உணர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் வாங்க, முதல்ல கண்டன குரலை எழுப்பிக்கிறோம். அண்ணே அண்ணே கண்டன குரலை எழுப்பிக்கிறோம். அப்புறம் நீங்க பண்ணுங்க. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கொடூர குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடு. கைது செய், கைது செய், குழந்தைகள் மீது நடக்கும் குழந்தைகள் மீது கொடூரத்திற்கு தண்டனை வேண்டும், தண்டனை வேண்டும், தண்டனை வேண்டும், தண்டனை வேண்டும், தண்டனை வேண்டும், தண்டனை வேண்டும். பெண் குழந்தைகள் மீது நடக்கின்ற கொடூரத்திற்கு தண்டனை வேண்டும். குழந்தைகள் மீது நடக்கும் கொடூரத்திற்கு தண்டனை வேண்டும். இழப்பீடு கைது செய், 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 கைது செய். கொடூர கொலைகளை உடனடியாக கைது செய். பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், குழந்தைகளுக்கு பாதுகாக்க வேண்டும். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, மீது நடவடிக்கை எடு. கைது செய், 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 கைது செய். பிஞ்சு குழந்தையை கொண்ட கயவர்களை கைது செய், இன்று குழந்தையை கொண்ட கயவர்களை கைது செய். தண்டனை வேண்டும், 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 தண்டனை வேண்டும். பெண் குழந்தைகள் மீது நடக்கும் கொடூரத்திற்கு தண்டனை வேண்டும். குழந்தைகள் மீது கைது செய், 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 கைது செய். கொடூர கொலைகாரர்கள் உடனடியாக கைது செய். பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். அன்பான உறவுகளே, தயவு செய்து பொறுமை காத்து நிற்கும்படி உங்களை அன்போடு ஆர்ப்பாட்டம் அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய பதிவு செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தின் நோக்கம் ஆர்ப்பாட்டமே பசுமையாக எனவே எல்லாரும் இங்கே வர வேண்டும், ஊர்வலமாக செல்லக்கூடாது.